ரீகேப் 13B AKA யாவரும் நலம். ஒரு பெரிய பங்களா, அந்த பங்களாக்குள்ள பேய்னு வந்துட்டு இருந்த காலகட்டத்துல ஒரு படம் டிவிக்குள்ள பேய். அதாவது மனுஷ உடம்புக்குள்ள ஆவி புகுந்துருச்சுன்னு சொன்னா எல்லாராலையும் ஈஸியா நம்ப முடியல. ஆனா ஒரு டிவி ரொம்ப சிம்பிள் மெஷின், அதுக்குள்ள ஆவி புகுந்துருச்சுன்னா நம்ப முடியல. நிறைய பக்கம் 13 நம்பரை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க, 12ஓட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு வருஷத்துல 12 மாசம் தான் இருக்கு, 13 மாசம் இருக்கா? ராசிகள்ல 12 ராசி தான் இருக்கு, 13 இருக்கு. இவ்வளவு ஏன் 12 மணிக்கு மேல ஆச்சுன்னா ஒண்ணுன்னு தான் சொல்றான், 13 சொல்றான். ரயில்வே டைமிங்ல சொல்லுவாங்களே, நிறைய கண்ட்ரில கூட பேன் பண்ணிருக்கான்னு கேள்விப்பட்டேன் 13 அப்படின்ற நம்பரை. குடியிருக்க வீட்டு நம்பர் 13B, ஐடிவி சேனல் நம்பர் 13. அந்த யாவர நலம் டிவி சீரியல் டெலிகாஸ்ட் பண்ற டைம் 13. நாய் போய் தோன்ற இடத்துல ஒரு பி ஷேப் பிளே கிரவுண்ட் கிளிம்பர் இருக்கும். செந்தில் இருக்கிற செல் நம்பர் 13. கொலை நடந்த இடத்துல இருந்த பாக்ஸ்ல 13. செவுத்துல சுத்தில ஓங்கி அடிச்சு அதனால ரத்தம் சொட்டும், ரெப்ரசன்ட் பி. பாத்ரூம்ல வாட்டர் லீக்கேஜ் ஆகி செவுத்துல 13 சிப்பாயி. இந்த படத்தோட ஹிந்தி டைட்டில் 13B. தமிழ் டைட்டில கூட யாவரும் நலம்ல வர ரூ அண்ட் நாவை 13 மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க. இன்டர்மிஷன் கார்டுலயே 13, பின்னாடி 333 333 நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் இந்த ஆள் தான் ஈவில்னு இன்டைரக்டா நம்ம கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. 666 3 6 வந்தா சாத்தான குறிக்குன்னு இந்த ஓமன் ஜென்மன்ஸ் தான் படம்லாம் பார்த்து நீங்களே புரிஞ்சு வச்சிருப்பீங்க. அதே மாதிரி 3 6ல பாதி 3 3 3, அதாவது ஆஃப் ஈவில் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கு. மனோகருக்கு இவங்க டிவி சீரியல் பார்க்கிறது பெருசா பிடிக்காது, கலாச்சிட்டே இருப்பான். அத்தை நம்ம சீரியல் பாக்குறத கிண்டல் பண்றாராம். தாத்தாவோட டாக் வீட்டுக்குள்ள வரவே வராது, பயந்து போய். ஏன்னா அது ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சென்ஸ் பண்ணிரும். கடைசியில படமெல்லாம் முடிஞ்ச அப்புறம் அந்த நாய் வீட்டுக்குள்ள இவங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கு. பேய் போயிருச்சா? ஆமாண்ணே. இனிமே வீட்டுக்குள்ள வரலாம்? ஆமாண்ணே. இந்த ஃப்ரேம்ல அந்த நாய் மட்டும் தான் இருக்கும், தாத்தா இருக்க மாட்டாரு. எஸ் பாஸ், பாட்டுக்கு லீட் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா சொன்னேன்ல, வேற ஒரு கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க இந்த படத்துக்கு செட் பண்ண கலர் டோன் தமிழ் சினிமாவுக்கு அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப புதுசு. இந்த மாதிரி கிரீனிஷா அந்த பாத்தீங்களா, அந்த மாதிரி கிரே கிரீனிஷ் அந்த மாதிரி இருக்கும். இதுல நீதி சந்திராவை பார்க்கும்போது முதல்ல நமக்கு யாருனே தெரியாது. தீராதி விளையாட்டு பிள்ளை படம் பார்த்த அப்புறம் தான் அவங்களோட அருமை என்ன தெரிஞ்சிச்சு. ஆனா மனோகர் பழைய ஆளுங்க, நீ 13 மாடி ஏறி வந்து பாத்தியா மாசியா. இந்த படத்துக்கு எனக்கு ஒரு 3 கனெக்ஷன் இருக்கு. யாவரும் நல்ல படத்துல வர ஒனிடா டிவியை தான் நாங்க எங்க வீட்டுல ஒரு காலத்துல ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரெண்டாவது அந்த தாத்தாவோட நாய் பேரு ஹாரி, அதுதான் நான் ஒரு காலத்துல வளர்த்திட்டு இருந்த நாய் பேரு. இந்த படத்துல அந்த கடைசி பாட்டுல ஃபீச்சர் பண்ண அந்த ஹீரோனோட பேரு தான் என் லைஃப்ல அந்த கேரக்டர்லயே ஒரு முக்கியமான பேரு. இப்ப அந்த டிவி என்கிட்ட இல்ல, அந்த நாய் என்கிட்ட இல்ல, அந்த பேர் உள்ளவங்களும் இப்ப இல்ல.